மக்களே, பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, யாரு அபிஷியல்ல எந்தெந்த இடத்துல இருக்கா அப்படின்ற அப்டேட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் அந்த வேலையை பண்ணணும், மறக்காதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் முதலிடத்தில் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 நாள் ஓட்டிங்கோட முடிவுகள் தான், நம்ம கிடைச்ச முடிவுகள் தான். ஸோ அதில் முதலிடத்தில் விக்ரம் அவர் இருக்கார். ஸோ சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தர நிகழ்வுகள் படி பார்த்தீங்கன்னா பார்வதி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோட்லாம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பக்கம் விக்ரம் லீடு எடுத்து ஃப்ரண்ட் பிளேஸ்ல போய் நின்று இருக்கார். முதலிடத்தில் விக்ரம். ஸோ அன்அபிஷியலையும் அவர் தான், அபிஷியலையும் அவர் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதலிடத்தில் விக்ரம் இருக்கிறார் அப்படின்றது தான். 2வது பிளேஸ்ல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள். ஸோ பார்வதிக்கு இந்த வாரம் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சின்ன பாசிட்டிவ்ஸ் அதிகமாக. ஏன்னா ஒரே ஆளாக அந்த கிச்சனில் சமைச்சது, இதெல்லாம் பண்ணது, அதுக்கப்புறம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆனதுலாம் 1 hour ஆடியன்ஸை மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பார்வதிக்கும் வந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிங்லையும் ரெஃப்ளெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த கேட்டகரியில் 2வது இடத்துல பார்வதி இருக்காங்க. 3வது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமருதீன். ஸோ கமருதீனும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்தாங்க. ஸோ இதான் நான் சொன்னல, அந்த 3 பிளேயருக்கும் மாற்றி ஷப்பிளிங் நடந்துகிட்டே இருக்கு. விக்ரம், பார்வதி மற்றும் கமருதீன் மாற்றி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், மாற்றி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்ற ஒரு ஜோனில் ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் கமருதீனுக்கும் ஒரு சீரியல் ஃபேன் பேஸும் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ ஒரு எபிசோடில் அவர் பெருசாக காட்டலனாலும் லைவ்ல அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவருடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸான டேலண்ட் எல்லாமே காமிச்சு ஸோ கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அதனால 3வது இடம். 4வது இடத்துல திவ்யா. ஸோ திவ்யாவோட இது மாறவே இல்லை, அதில் காப்பாற்றிட்டாங்க எபிசோடில் ஒரு சில விஷயங்கள்லாம் போடாமல். ஆனால் திவ்யா இடம் 4வது பிளேஸில் அதில் மாற்றமே நடக்கல. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் அதே பொசிஷனை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யாவோட ட்ராக் வந்து டே பை டே டவுனில் தான் இருக்குது, மேலே போகவே மாட்டேங்குது. ஸோ டிக்ரிமெண்ட்லேயே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருந்த திவ்யா இப்போ கீழே போயிருக்காங்கன்னா முழுக்க அதுக்கு அவங்க தான் காரணம். போன வாரம் வாங்கின அடி பெருசாக விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு, ஓட் பேங்கை உடைச்சிருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அடுத்து 5வது இடத்துல யாருன்னா அமித். ஸோ இந்த வாரம் அமித்துக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ். ஏன்னா அவர் வந்து பல விஷயங்களை தட்டி கேட்டதாக இருக்கட்டும், அவர் மேலே வந்த குற்றச்சாட்டுக்கு அதை எதிர்த்து நின்றதாக இருக்கட்டும், அவருக்கு தோன்ற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணதாக இருக்கட்டும், விஜிஎஸ் அட்ரஸ் பண்ணார்ல. ஸோ அந்த மைண்ட் பிளாக்கை எடுத்துக்கிட்டு இங்கே ஃப்ரீயாக விளையாடுங்க அப்படின்றத ஏற்ற மாதிரி இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. அமித்தும் ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் தான் இருக்கார், மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அரோரா அவர்கள் 6வது இடத்துல இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எனக்கு டேஞ்சர் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான். ஸோ அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் 4 பேர், அந்த 4 பேர் வந்து டாப் ஜோன் கிரீன் ஜோன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அமித், அரோரா, பிரஜன், இந்த 3 இருக்குல்ல, இந்த 3ம் வந்து கிரீனும் இல்லை ரெட்டும் இல்லை, சென்ட்ரு எல்லோ மாதிரி வச்சுக்கலாமே, அந்த எல்லோ ரேஞ்சில் இருக்காங்க அமித், அரோரா அண்ட் பிரஜன். ஸோ அரோராக்கும் இந்த வாரம் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வீக் தான், பெருசாக நெகட்டிவ்ஸ் இல்லை. அரோராக்கான பாசிட்டிவ்ஸும் வருது அப்படின்றது பார்க்கலாம். பிரஜன் அவர்களுக்கு ஆரியோட ஃபேன்ஸ் நிறைய ஓட்டு போடுறாங்க போல இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுகள் நம்ம கிளியர் கட்டாவே தெரிகிறது ஓட்டுல. இந்த வாரமும் பிரஜன் எந்த விதமான வார்த்தைகள் விடல. ஸோ அவருடைய கேம் பிளே பிரின்சிபலாக நிறைய இடத்துல நிறைய கவுண்டர்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மக்களை கவரும் வண்ணம் இருந்ததால் ஒரு பக்கம் பிரஜனுக்கான ஓட்டுகளுமே நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அடுத்து கனி அவர்கள். ஸோ கனிக்கும் இந்த வாரம் பெருசாக நெகட்டிவ் இல்லை. இன்னும் எபிசோட்லேயும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வர வேண்டியது, அதை கட் பண்ணி தூக்கி கனியை சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ கனிக்கும் இந்த வாரம் ஒரு பாசிட்டிவ் வீக்காக தான் அமைஞ்சிருக்கு. பட் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை போய் கிரியேட் பண்ணியிருக்கா ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னும் போது மைல்டாக இருக்குது. பெரிய இம்பாக்டாக இல்லைனாலும் மைல்டாக இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இவங்கெல்லாம் அந்த எல்லோ ஜோன், த ரெட் ஜோன் என்று அழைக்கப்படும் ரெட் ஜோன்ல இதுதான் அதிர்ச்சி. 4 நாளாக கீழே இருந்த ரம்யா அவர்கள் சடனாக டப்புன்னு 2 பொசிஷன் மேலே போயிட்டாங்க. ரம்யா வந்து வியானாக்கு மேலே சாண்ட்ரா, வியானாக்கு மேலே ரம்யா உட்காந்துட்டு இருக்காங்கன்றது தான் ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. எப்படா அது 4 நாளாக கீழே தாண்டா இருந்தாங்க ரம்யா, டப்புன்னு எப்படி மேலே வந்து நின்னாங்க அப்படின்றதே நமக்கு ஒரு ஷாக்கிங் தான். ஸோ ரம்யா டேஞ்சர் ஜோனில் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அதுக்கு கீழே வியானா அவர்கள். வியானா இந்த வாரம் கடந்த அந்த லவ் ட்ராக்ன்ற ஒரு ட்ராக் போட்டதுலேருந்து மக்களுக்கான அதிருப்தியும் அந்த பல விஷயங்களும் அவங்க சம்பாதித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுகளும் கிளியராக ஓட்டிங்கில் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் வியானால டேபிள் டாப்ல இருந்தாங்க, ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்த வியானா அதுங்காட்டியுமே பார்த்தீங்கன்னா பாட்டம் லிஸ்ட்ல வந்துட்டாங்கன்னா எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸ் அவங்க கிட்ட வந்துருச்சு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஃபைனலி சாண்ட்ரா வாரம் பயங்கர எலிவேஷன், 2வது வாரம் ஓரளவுக்கு பாதி எலிமினேஷன், 3வது வாரம் மொத்தம் அடி, 4வது வாரம் கீழே இறந்துட்டாங்க. சாண்ட்ராவும் டாப் ஆஃப் த ஓட்டில் இருந்தவங்க 2 வாரத்தில் அடியில் வர முடியும்னா அது சாண்ட்ராவால் மட்டும்தான் முடியும்.
ஸோ இந்த அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசஸ் படி, ஓட்டிங் ரிசல்ட் படி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும்னா யார் யாரெல்லாம் வெளியேறணும்? அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும். ஆனால் அவங்கள வெளியே ஏற்றுவாங்களா அப்படின்ற கேள்வி ஸோ தெரியாது. ஏன்னா சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, வியானா, ரம்யா, சாண்ட்ரா, இந்த 3 பேர் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற கார்டு எடுத்து வச்சிருப்பாங்க. கார்டு மீன்ஸ் டிசைட் பண்ணுவாங்க இவங்களை எலிமினேஷன் பண்ணலாமா வேணாமா. கம்மி டிஃபரன்ஸில் இருந்தால் ஸோ அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸ் எடுக்கும், கார்டு எடுத்து வைப்பாங்க. அந்த கார்டு மேட்டரில் இந்த 3 பேரோட பேரா இல்லை மேலே இருக்க கனியோட பேரான்றது கூட தெரியல. இதில் எடுத்து வச்சுட்டு இப்போ சேனல் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. விஜய் சேதுபதி வருவார், அவருக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் போவோம். அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு கார்டு எடுப்பாங்க. அது யாராக இருக்கும்ன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஓட்டின் படி வெளியேறணும்னா ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா வெளியேறணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா வெளியேறணும். வியானா லவ் கண்டென்ட் போகிறதால விட மாட்டாங்க. சாண்ட்ரா இந்த வாரம் ஒரு வாரம் எபிசோட்லேயே காட்டலன்றதால சாண்ட்ரா எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.